Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம plum cake recipe தான் பார்க்க போறோம். இந்த plum cake recipe வந்து நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அவன் இல்லாதவங்க கூட செய்யற மாதிரியான டிப்ஸ் வந்து நான் உள்ள சொல்லியிருக்கேன். இந்த plum cake recipe எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணலைனா கீழ இருக்க subscribe அப்படிங்கற பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த bell ஐகானையும் press பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கான மெஷர்மென்ட்ஸ் தான் சொல்றேன். 3 கப் மைதா மாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு dry grapes, brown color grapes எடுத்துக்கலாம். அதே 2 டேபிள்ஸ்பூன் அளவுல dry black grapes எடுத்துர்க்கேன். அப்புறமா dates அத கூட சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. cherries வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது வந்து அதையும் நான் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் cashew nuts and பாதாம் தான் போட்டுருக்கேன். நீங்கள் வால்நட் போடலாம், பிஸ்தா போடலாம், என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸில் சோக் பண்ண போகிறோம். ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா கிரேப்ஸ் ஜூஸில் கூட சோக் பண்ணிக்கலாம். இந்த ஊற வைக்கிறது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஒருவேளை டைம் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2 hours நீங்கள் ஊற வைக்கலாம். இல்லை நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேனில் போட்டுட்டு நம்ம கிரேப் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸ் ஏதோ ஒன்று தான், இந்த ஜூஸில் ஏதாவது ஒன்று அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பேனில் நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருந்து இதெல்லாமே இந்த கிரேப்ஸு அப்புறம் இந்த செரிஸ் எல்லாமே ஒரு மாதிரி வெந்து போன மாதிரியான ஒரு பக்குவம் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக மாவு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பேட்டரில் இதை ஆட் பண்ணி நீங்கள் கேக்காக மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு 2 hours தான் சோக் பண்ணியிருக்கேன். இது 2 hours வந்து சோக் ஆகட்டும். இதுக்கு இடையில் நம்ம கேக் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் போட்டு அதை தண்ணியே எதுவுமே சேர்க்காமல் இதனால் நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே இது அப்படியே நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து லூஸ் ஆகி அப்படியே அது நல்லா பர்ன் ஆகி ப்ரௌன் கலராக மாறிடும். மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி சுகர் சிரப் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடச்சிடும். இது ஒரு 5 minutesக்குள்ளேயே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இதை அப்படியே நீங்கள் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சிடலாம். இப்போ கேக் பேட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 கப் மைதாவுக்கு நான் வந்து 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். 1.5 கப் சுகரை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 6லேருந்து 7 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 8 எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த ஏலக்காவோட தோல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த சீட்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டை பவுடர், அதாவது பட்டையோட பவுடர், சின்னமன் பவுடர், அது வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை தூள் இல்லாதவங்க நீங்கள் பட்டையை கூட டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டை போட்டுக்கலாம். கூடவே உப்பு பொடி போட்டிருக்கேன். ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இல்லாதவங்க சுக்கு கூட கொஞ்சமாக பிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு பவுடராக மாறிடுச்சு. இப்போ மிக்சிங் பவுலில் நான் 3 கப் மைதாக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை ஸ்மெல் வந்து நமக்கு கேக்கில் வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சுகர் போட்டு நல்லா கிராஜுவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க அந்த சுகர் சிரப், அதாவது ப்ரௌன் கலரில் மாற்றி கேரமலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 கப் அளவுக்கு மைதாவை எடுத்துக்கிட்டு அந்த 3 கப் மைதா கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டு அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள்ஸ் வந்து இல்லாமல் நமக்கு கரெக்டாக அந்த ஏரெல்லாம் வந்து நம்மளுடைய மாவில் இன்கார்ப்ரேட் ஆகி நமக்கு கேக் வந்து நல்லா உப்பி கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஜலிக்கிறோம். நல்லா ஜலிச்சு எடுத்து வச்ச மாவை வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக் அண்ட் சுகர் அந்த மிக்ஸில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே கலக்கிட்டே இருங்க. கட்டி சேராமல் ஒரே சைடில் இப்போ கிளாக் வைஸில் நீங்கள் வந்து பீட்டரை வந்து சுற்றுறீங்கன்னா அதே கிளாக் வைஸ்லேயே உங்களோட பீட்டரை வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா கட்டி வந்து சீக்கிரம் சேர்ந்துடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 2 hours நல்லா சோக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணி நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் மேலேயும் மைதா பவுடர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய கேக் மிக்ஸ் பேட்டரில் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போடும்போது எல்லாம் ஒரே இடத்துல போய் மிக்ஸ் ஆகாமல் அங்கங்கே தனித்தனியாக சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்கிற மாதிரி வரும். அதுக்கு தான் நம்ம இந்த மைதா ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம மைதாவில் மிக்ஸ் பண்ண அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து நம்மளோட கேக் பேட்டரில் போட்டுடலாம். போட்டு இது நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கத்துலேயும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அங்கங்கே ஒன்று இருக்கும். இப்போவே வந்து நமக்கு அந்த பட்டை தூள் சுக்கு பவுடர்லாம் சேர்ந்து நமக்கு பயங்கர ஃப்ளேவர் கொடுக்குது. அது கூடவே நான் வந்து ஆரஞ்சஸ்ட், அதாவது ஆரஞ்சுடைய தோல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் துருவி எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணி போடுறேன். எதுக்காக இந்த ஆரஞ்சஸ்ட்டை நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளம் கேக்குடைய அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். நார்மலாக கடைகளில் வாங்கும்போது அந்த ப்ளம் கேக்குக்குனே ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, ஒரு மனமும் டேஸ்ட்டும். அது வந்து இந்த ஆரஞ்சஸ்ட் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மாவுக்கு ஏற்றபடி ஒரு பேன் எடுத்து நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிடலாம். கேக் பேட்டரை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க அடியில். அதை வந்து நம்ம கீ இல்லைன்னா பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற்றியாச்சு மாவு. இப்போ இதை வந்து நம்ம டேப் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். கூடவே செர்ரிஸும் கேஷ்யூ நட்ஸும் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட விருப்பம் தான். அவ்வளோதான். 180 டிகிரியில் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சதுக்கப்புறமா கன்வெக்ஷன் மோடில் 50 மினிட்ஸ்க்கு கேக் பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் நல்லாவே பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். 50 மினிட்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. வீடு ஃபுல்லாக நம்மளோட ப்ளம் கேக்கோடைய வாசனை வந்து அப்படியே தூக்கலாக இருக்குது. இப்போவே எனக்கு டேஸ்ட் பண்ணலாமான்னு இருக்குது. குட்டீஸ் கூட இங்கே ரொம்ப ஆரவாரமாக இருக்காங்க. இப்போவே எனக்கு கிறிஸ்மஸ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ளம் கேக் ரெசிபி ரொம்பவே சுலபமாக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதையே நீங்கள் வந்து அவன் இல்லாதவங்க ஒரு நான்ஸ்டிக் பேனில் கீழே மட்டும் உப்பு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த பேட்டரை உள்ளே வச்சு ஒரு 50 மினிட்ஸ் கழித்து இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ளம் கேக் ரெசிப்பியை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.